Good morning, dear student. Today we are going to discuss about relational algebra in DBMS from chapter number 11, database concepts. So relational algebra அப்படினா என்னன்னா relational algebra is a procedural query language used to query the database tables using SQL. இங்க query அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா query is a requesting command to retrieval information from the database. Database ல இருந்து டேட்டாவை retrieve பண்றதுக்கான request or command தான் என்ன சொல்லுவோம்னா இங்க query ன்னு சொல்லுவோம். Relational algebra was first created by Edgar F. Codd while at IBM. IBM ல ஒர்க் பண்ணும்போது first introduce பண்றது யாரு? Relational algebra-வை Edgar F. Codd, அதாவது EF Codd சொல்லுவோம். It was used for modeling the data stored in relational database and defining queries on it. So இரண்டு purpose-க்கு யூஸ் பண்றோம். ஒன்னு modeling the data stored in relational database. Relational database-ல data எப்படி ஸ்டோர் பண்ணனும் as well as எப்படி retrieve பண்ணனும் அப்படின்றதுக்கான அந்த மாடலிங் தான் நம்ம என்ன சொல்றோம்னா relational algebra மூலம் சொல்றோம். Relational algebra operations are performed recursively on a relation here table to yield an output. So இப்போ relational algebra எடுத்துட்டாலும் இப்போ நார்மலா mathematical algebra எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். So it's expression இருக்கும். அந்த expressionல some operators involves. So அந்த ஆபரேட்டர் மூலமா நமக்கு என்ன அவுட்புட் கொடுப்போம், தட் இஸ் என்ன அவுட்புட் கிடைக்கும், என்ன இன்புட்டா கொடுப்போம்னா ரிலேஷன் தான். ரிலேஷன் அப்படின்றது இங்க டேபிள். ஸோ டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அந்த நம்ம கொடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு திரும்பவும் இன்னொரு டேபிள் தான் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டர் மே பி யூனரி ஆர் பைனரி. ஸோ யூனரி ஆப்ரேட்டர் எதுனா செலக்ட் ப்ரொஜெக்ட். அதே ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃபார் செட் தியரின்னு எடுத்துன்னா செட்டில் பார்த்தோம் இல்லையா, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். So these operators are involved in the relational algebra. Relational algebra divided into various groups. First one, select. Select symbol is sigma. So syntax paranga. Sigma CR. Sigma அப்படின்றது செலக்ட்டுக்கான நோட்டேஷன். C refers to the condition. R is a relation. Relation na table. Name of the table. So select command or select operation select a particular tuple from the relation which satisfy a condition C. அதாவது select அப்படின்ற இந்த relational algebra notation, that is operator, என்ன பண்ணும்னா நாம கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ரெக்கார்ட்ஸை டேபிள் ஆர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். The select operator, that is operation, is used for selecting a subset with tuples. இங்க tuples என்ன சொல்றோம்னா ரெக்கார்ட்ஸ் சொல்றோம். according to a given condition from relation R. அப்போ select operation என்ன பண்ணுதுன்னா particular subset of records செலக்ட் பண்ணுது. எங்கிருந்து? டேபிள் ஆர்ல இருந்து. ஸோ எதை பேஸ் பண்ணினா கண்டிஷன் சியை பேஸ் பண்ணி. அப்போ சின்றது கண்டிஷன், ஆர்ன்றது டேபிளோட நேம். நம்ம கொடுத்த கண்டிஷனு எந்த ரெக்கார்டெல்லாம் டேபிள் ஆர்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். செலக்ட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் டிபிள்ஸ் தட் டு நாட் சாட்டிஸ்ஃபை சி. ஃபில்டர் அவுட் பண்ணிடும், அதாவது நமக்கு ஹைட் பண்ணிடும். டிஸ்பிளே ஆகுது மட்டும்தான், பட் டேபிள் இருந்து அந்த ரெக்கார்டோ ஆர் டிபிள்ஸோ ரிமூவ் ஆகாது. we can view particular data only based on a certain condition. எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்றது டேபிள் நேம். அதில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ் ஹியர். ஸோ இங்கே சிக்மா, தட் இஸ் செலக்ட் கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா. அது ஈக்குவல் டு பிக் டேட்டா வந்து கோர்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துருக்கணும். வித்தின் அ ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட். இங்கே கோர்ஸ் அப்படின்றது ஃபீல்டு நேம் ஈக்குவல் டு பிக் டேட்டா. அப்போது பிக் டேட்டா அப்படின்ற கோர்ஸ் வேல்யூ இருக்கிற அந்த ரெக்கார்டை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க. எங்கிருந்து? ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இருந்து. ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம இந்த தட் இஸ் இந்த ஆப்ரேஷன் மூலமா எது ரிலேஷனல் அல்ஜிப்ரால
செலெக்ஷன் ஆப்ரேஷன் மூலமாக நம்ம கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட்ஸ் 2 தான். ரெக்கார்ட் நம்பர் CS1 CS3. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா கோர்ஸ் வந்து பிக் டேட்டா இருக்கிற அந்த பர்டிகுலர் டிப்பிள்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். எந்த ரிலேஷன் இருந்ததுன்னா, அதாவது எந்த டேபிள் இருந்தால் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து சிம்பிள், it will display a particular records or subset of tuples from a student based on the condition. நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா கோர்ஸ் வேல்யூ வந்து பிக் டேட்டா. இப்போ கோர்ஸ் அப்படின்ற ஃபீல்டு நேம், அந்த ஃபீல்டு நேமில் பிக் டேட்டா அப்படின்ற வேல்யூ இருக்கிற ரெக்கார்டை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ரொஜெக்ட். ஸோ ப்ரொஜெக்ட் சிம்பிள் இஸ் பை. The project eliminates all attributes, that is field, of the relation, but those mentioned in the projection list. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது மூலமாக ஃபீல்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அங்கே ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணோம், இங்கே ஃபீல்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரோல் நம்பர், நேமு, ஏஜ், கிளாஸ் இருக்குன்னா எனக்கு ரோல் நம்பர் நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும், எந்த ரோல் நம்பர் நேமு கிளாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும்னா அப்போ அதை மட்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே கொடுத்துக்கலாம். இதில் ப்ரொஜெக்ட் அப்படின்ற ஆப்ரேட்டரில் the projection method defines a relation that contains a vertical subset of relation. Example, pi course student. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டூடெண்ட் டேபிளில் என்னென்ன இருந்தது? ஸ்டூடெண்ட், நேம், கோர்ஸ், இயர், 4 ஃபீல்ட்ஸ் இருந்தது. தட் இஸ் 4 attributes இருந்தது. பட் இந்த ஆப்ரேஷன் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ப்ரொஜெக்ட் சிம்பிள் என்ன பார்த்தோன்னா பை. இங்கே திரும்ப பாருங்க, பை ஸ்டூடெண்ட் நம்பர் கமா கோர்ஸ், ஸ்டூடெண்ட் நம்பர் கமா கோர்ஸ். இந்த இடத்துல 2 ஃபீல்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபீல்டை, அதாவது 2 ஆட்ரிபியூட்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த டேபிள்லேருந்து? ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து. இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ், இயர், 4 அட்ரிபியூட்ஸ் வந்து ஒரிஜினல் டேபிள் இருக்குது. நமக்கு தேவையான அட்ரிபியூட்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ் மட்டும். எதில் இருந்துன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இருந்து. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனியன். நம்ம இந்த செட் ஆப்ரேஷன்ஸ், செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேயே பார்த்தோம். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் இதெல்லாமே. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ், தட் இஸ் ஆல் ட்ரிபிள்ஸ் that are in table A or in table B. It also eliminate duplicates. Duplicate records நமக்கு eliminate பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ டேபிள் ஏலையும் டேபிள் பிலையும் இருக்கிற ஃபீல்டு காமனாக இருக்கணும். அது தட் ஷுட் இம்பார்ட்டன்ட். செட் ஏ யூனியன் செட் பி would be expressed as A union B. A union B. இப்போ டேபிள் ஏல என்ன இருக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட் நம்பர், நேம். ஸ்டூடெண்ட் பியில் டேபிள் பியில் சேம் ஸ்டூடெண்ட் நம்பர், நேம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. CS1, CS3, CS4, இங்கே CS1, CS2, CS3. ஸோ அப்போ இங்கே நமக்கு அந்த யூனியன் ஆப்ரேட்டரை கொடுத்த நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பாருங்கள், CS1, 2, 3, 4. ஸோ இதில் எலிமினேட் வந்து டூப்ளிகேஷன் ஆகும். அதாவது டூப்ளிகேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். ஆஸ் வெல் அஸ் காமன் ஃபீல்டு இருக்கணும். எதுக்கு? டேபிள் ஏலையும் எந்த 2 டேபிளில் நம்ம யூனியன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அந்த 2 டேபிள்லையுமே காமனான ஃபீல்டு இருக்கணும். அடுத்து செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ் வந்து மைனஸ். செட் டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் A minus B. The result A minus B is relation which includes all tuples that are in A but not in B. A result of A minus B is a table. Is a table. Relation a table. அது என்ன அடங்கியிருக்குன்னா which includes all tuples. எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். எதில் இருக்கிறது? ஏல இருக்கிறது பட் பியில் இல்லாதது. The attributes name of A and A has to match with the attribute name in B. ஸோ அப்போ என்ன இருக்கணும்? ரெண்டுமே சேமாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் பொறுத்த வரைக்கும் டிஃபைன்ஸ் a relation consisting of a set of all tuples that are in both A and B. காமனாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே கொடுக்குற ரிசல்ட் தான் வந்து இன்டர்செக்ஷன். ஹவவர் A and B must be union compatible. யூனியன் கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டேபிள் ஏல ஸ்டூடெண்ட் நம்பர், நேம் இருக்குது. டேபிள் பியில் ஸ்டூடெண்ட் நம்பர், நேம். ஸோ ரெண்டுத்துலையுமே ஸ்டூடெண்ட் நம்பர், நேம் மட்டும் தான் இருக்குது ஃபீல்டு. ஸோ அதில் நம்ம இன்டர்செக்ஷன் கொடுத்தோன்னா எந்த ரெக்கார்டு வந்து
காமனாக இருக்கும், ஏலையும் பிலையும் இருக்கும், அது மட்டும் நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும். CS1ம் CS3யும் நமக்கு காமன் ரெக்கார்ட்ஸ். ஸோ அது மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சிம்பிள் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். கிராஸ் ப்ராடக்ட் இஸ் எ வே ஆஃப் கம்பைனிங் two relation, that is two tables. The resulting relation contains both relations being combined, both relation combined being combined. A cross B, A product B means A times B, A times B, where the relation A and B have different attributes. ரெண்டுமே என்ன இருக்கணும், வேற வேற attributes இருக்கணும், வேற வேற field இருக்கணும். This type of operations helpful to merge columns from two tables. That is ரெண்டு டேபிள் இருக்க காலமை merge பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்ட் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஏல 3 attributes இருக்குது, அதாவது 3 காலம் இருக்குது. டேபிள் பியில் வந்து 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன இருக்கும், 3 into 2 6 அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி. ஸோ இதனுடைய அவுட்புட் பாருங்கள், நமக்கு 6 rows இருக்கிற அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்ன பார்த்தோம், ரிலேஷனல் அல்ஜிப்ரா எட்கர் எஃப் கார்டு அப்படின்ற ஒரு ஐபிஎம்ல ஒர்க் பண்ண உருவாக்கின கான்செப்ட் தான் பார்த்தோம். அதில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் செலக்ட், ப்ரொஜெக்ட், அது செட் தியரி பேஸ் பண்ணி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.